ரீசெண்ட் டேஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த பூவாழை புட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். சும்மா ரேண்டமாக இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுறப்ப எனக்கு இந்த ரெசிபி கிடச்சிச்சு. தேங்க் காட் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூவாழை புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் ரவை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருவன தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரோஸ்ட் பண்ண தேங்காயும் ரவையில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 பழுத்த பூம்பழமாக எடுத்துட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் இல்லைனா ஸ்டீமர் எடுத்துகிட்டு வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் தட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பூவாழை புட்டு ரெடி ஆயிருச்சு. ரவை, வாழைப்பழம், தேங்காய் இது 3ஐயும் இந்த வாழை இலையில் வச்சு வேக வச்சு எடுக்கிறப்ப அந்த நெய்யோட ஃப்ளேவருக்கு இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.